ஓகே பண்றேன், ஆனா இதெல்லாம் கிளீன் பண்ணி முடிக்கிற வரைக்கும் நீங்க எல்லாம் ஆபீஸ்ல ஒர்க் பண்ண போறீங்களா என்று கேட்க, நோ, எனக்கு இன்னொரு பார்ட்டி இருக்கு, நான் அடுத்து அங்க போகணும் என்று கூறியவன் சிரிக்க உடன் இருந்தவர்களும் சிரித்தனர். சர்வா கடுப்பானான். ஓகே, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் எல்லாத்தையும் கிளீன் பண்ணிடுறேன் என்று கூறிவிட்டு கதவின் அருகில் செல்ல மற்றவர்கள் மீண்டும் தங்களுக்குள் பேசி சிரித்து சத்தம் எழுப்ப ஆரம்பித்திருந்தனர். கதவருகில் வந்த சர்வா கதவை பூட்டி சாவியை தனது பாக்கெட்டுக்குள் வைத்துக் கொண்டான். இப்போது கைகளை தட்டி அனைவரையும் தன் பக்கம் திரும்பச் சொன்னான். அனைவருமே அவனை புரியாமல் பார்க்க, எல்லாரும் ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டீங்க, இப்போ கொஞ்சம் வேலை பார்க்கலாமா என்று கைகளை இடுப்பில் வைத்தபடி சர்வா நக்கலாக கேட்க, நீ என்ன லூசா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, முதல்ல டோரை ஓபன் பண்ணு என்று ஒரு பெண் கத்த, அதே நேரம் இன்னொரு பக்கம் மனோஜ் தன் அருகில் இருந்த பெண்ணின் தோள் மீது கை போட்டான். அந்த பெண்ணுக்கோ அது பிடிக்காமல் அவனை விட்டு நகர மீண்டும் வேண்டுமென்றே அவளை தொந்தரவு செய்தான். சில நிமிடங்கள் அதை கவனித்துக் கொண்டிருந்த சர்வா மனோஜ் அத்துமீறுவதைக் கண்டதும் வேகமாக அவனிடம் சென்று அந்த கையை தட்டிவிட்டு, பொண்ணுகிட்ட மரியாதையா நடந்துக்கணும், இல்ல வெச்ச கை உன் உடம்புல இருக்காது என்று சர்வா கைவாங்க, எவ்வளோ தைரியம் இருந்தா என்னையே அடிக்க வருவ உன்ன என்று சர்வாவை அடிக்க மனோஜ் வர அவன் கையை வளைத்து பிடித்திருந்தான் சர்வா. சில நொடிகளில் மனோஜ் கை வலிக்க, என்ன பண்ற, விடு, கை வலிக்குது என்று கத்தினான். அனைவருமே நடக்கும் காட்சியை நம்ப முடியாமல் அதிர்ச்சியுடன் நின்று கொண்டிருந்தனர். ஏய், என்னடா அப்படியே நிக்கிறீங்க, வந்து இந்த நாயை அடிச்சு போட்டு என்னை காப்பாத்துங்க என்று அவன் கத்தவும் தான் அவர்களுக்கெல்லாம் உயிரே வந்தது போல. வேகமாக சர்வாவை அடிக்க அவனிடம் ஓடி வந்தனர். அதில் அதுவரை பிடித்திருந்த மனோஜை கீழே தள்ளிவிட்டான் சர்வா. விழுந்த மனோஜுக்கு மூச்சு விடவே சிரமம் ஆகிவிட கையை உதறிக்கொண்டே சர்வாவை முறைத்தான். அனைவரும் சர்வாவை அடிக்க வர 2 அடிகள் பின்னால் நகர்ந்த சர்வா தானும் சண்டைக்கு தயாரானான். முதலில் வந்தவன் வயிற்றிலேயே எட்டி உதைத்தான். இரண்டாவது ஒருவன் சர்வாவின் சட்டையில் கை வைக்க அந்த கையை முறித்து பின்பக்கமாக வளைத்து அவனை கீழே தள்ள அவன் வலியில் துடித்தான். அவன் அடுத்தடுத்து அவனை அடிக்க வந்தவர்களை சர்வா சற்றும் சளைக்காமல் கையாண்டு அவர்களை எல்லாம் வீழ்த்தியிருந்தான். அடுத்த சில நிமிடங்களிலேயே ஒருவர் பின் ஒருவராக கீழே விழுந்து கிடந்தனர். அங்கிருந்த பெண்கள் அனைவருமே சர்வாவை முறைத்துக் கொண்டிருக்க ஒரே ஒரு பெண் மட்டும் நிம்மதியோடு சர்வாவை பார்த்தாள். சில நிமிடங்களுக்கு முன்னால் சர்வாவிடம் பேசியதும் சர்வா காப்பாற்றியதும் அந்த பெண்ணைத்தான். விழுந்து கிடந்த அனைவரையும் சுற்றி பார்த்த சர்வா, இவன் எங்க போனா, எங்க நம்ம ஆட்டோக்கார தம்பி என்று மனோஜை தேடினான். அவனும் ஒரு இடத்தில் ஒளிந்திருக்க அவன் சட்டையை பிடித்து மேலே தூக்கியதும், சாரி ப்ரோ, நான் தெரியாம பண்ணிட்டேன், நான் ஒன்னும் நீ நினைக்கிற மாதிரி செக்ரட்டரி ஹெட் கிடையாது, அப்புறம் இந்த கேபின் செக்ரட்டரி ஹெட்டோட கேபினும் கிடையாது, நீ புதுசா ஜாயின் பண்ணி இருக்கிறதுனால உன்னை சும்மா டீஸ் பண்ணலான்னு இப்படியெல்லாம் பண்ணோம், சாரி ப்ரோ என்று பேச முடியாமல் தட்டு தடுமாறி அவன் சொல்லி முடிக்க சர்வா பிடித்திருந்த அவன் சட்டையை விட்டுவிட்டு சிரிக்க ஆரம்பித்தான். இனிமே உன் பவரை யூஸ் பண்ணி மத்தவங்க கிட்ட தப்பா நடந்துகிட்ட தோலை உரிச்சிடுவேன் போ என்று சொல்லி மனோஜை தள்ளிவிட்டான். கீழே விழுந்த மனோஜ் மெதுவாக எழுந்து அமர்ந்தான். பிறகு சர்வாவின் பார்வை மனோஜ் மிஸ்பிஹேவ் செய்த அந்த பெண்ணின் மீது விழுந்தது. இவ்வளவு நேரம் அமைதியாக இருந்த அந்த பெண் சர்வாவிற்கு தண்ணீர் பாட்டிலை எடுத்துக் கொடுத்தாள். இப்போதுதான் அவள் முகம் தெளிவாக இருப்பதை சர்வாவும் கவனித்தான். அந்த பாட்டிலை கையில் வாங்கிக் கொண்டவன் இவ்வளவு நேரம் மனோஜ் அமர்ந்திருந்த சேரில் ஏறி அமர்ந்தான். கூடவே அங்கிருந்த அனைவரையும் ஒருமுறை பார்த்தவன், இந்த பில்டிங்குக்குள்ள வந்தப்பவே ஏதோ தப்பா இருக்குன்னு தோணுச்சு, ஆனா நீங்க இவ்ளோ மோசமா நடந்துக்குவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல என்று சொல்லிக் கொண்டிருக்க மனோஜ் மற்றவர்களை பிடித்து மெல்ல எழுந்து நின்றான். ஆமா, நீ யாரு ப்ரோ என்று கேட்டான். அவனை திரும்பி பார்த்து சிரித்த சர்வா, அவசியமா தெரிஞ்சுக்கணுமோ என்று நக்கலாக கேட்டு சிரித்தவன், நான் இந்த கம்பெனிக்கு புதுசா வேலைக்கு வந்த ஒரு நியூ ஜாயினி, அவ்வளவுதான். முதல்ல இந்த இடத்தை இன்னும் 10 நிமிஷத்துல எல்லாரும் சேர்ந்து கிளீன் பண்ணி முடிக்கணும். நான் அடுத்து செக்ரட்டரி ஹெட்ட போய் மீட் பண்ணணும். நான் ரிட்டர்ன் வரும்போது இந்த இடம் கிளீனா இல்ல என்று அனைவரையும் பார்த்து சர்வா விரல் நீட்ட
எங்கே மீண்டும் அடித்து விடுவானோ என்று அவர்கள் அனைவருமே பயந்து பின்னால் ஒதுங்கினார்கள். யாரும் பதில் பேசாமல் இருக்க, என்ன வாய திறக்க மாட்டீங்க, இதெல்லாம் கிளீன் பண்ணிடுவீங்க தானே, பண்ண மாட்டீங்களா என்று கைகளை முறுக்கிக் கொண்டு அவன் கேட்க, வேகமாக, ப்ரோ பண்ண மாட்டோன்னு யார் சொன்னா, நீங்க நினைச்சதை விட சூப்பரா கிளீன் பண்ணிடுவோம், வேற ஏதாவது வேலை இருந்தா கூட சொல்லுங்க, எல்லாத்தையும் நாங்க பண்ணி முடிச்சிடுவோம் என்று கூறி முடித்தான் மனோஜ். அனைவருமே அவனை ஒரு மாதிரியாக பார்த்து வைக்க, குட். அப்புறம் இந்த கேபின்குள்ள நடந்த எல்லாம் இந்த கேபின்குள்ளேயே தான் இருக்கணும். இத பத்தி யாரும் வெளியே யாராவது கேட்டா எப்பவுமே மற்றவங்களை எப்படி ட்ரீட் பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான் என்னையும் ட்ரீட் பண்ணீங்கன்னு சொல்லணும், புரிஞ்சுதா? மீறி ஏதாவது மாத்தி சொன்னீங்கன்னு தெரிஞ்சது ஒருத்தனையும் சும்மா விட மாட்டேன் என்று மிரட்ட, ப்ரோ யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க, அதுக்கு நான் பொறுப்பு, நீங்க அதை பத்தி கவலையே பட வேண்டாம் என்று உறுதியாக மனோஜ் கூறி முடிக்க, அதற்கும் தலையாட்டிய சர்வா, சரி இப்பவாவது செக்ரட்டரி ஹெட் எங்க இருப்பாங்கன்னு யாராச்சும் சொல்ல முடியுமா, நான் அவங்கள மீட் பண்ணணும் என்று சர்வா கேட்க, அவங்க 5th ஃப்ளோர்ல இருப்பாங்க, நீங்க லெஃப்ட்ல போய் லெஃப்ட் சைட் திரும்பினீங்கன்னா அந்த கேபின் இருக்கும் என்று ஒரு பெண் கூற, சர்வா தேங்க்ஸ் என்று கூறி அந்த கேபினில் இருந்து வெளியே வந்தான். அடுத்தது அவர்கள் சொன்னது போல லிப்டில் சென்றவன் அங்கிருந்த செக்ரட்டரி ஹெட் கேபின் கதவை தட்டினான். எஸ் கமென் என்று உள்ளே இருந்து குரல் கேட்க, கதவை திறந்து கொண்டு உள்ளே சென்றான். அந்த கேபின் மிகவும் பெரிதாக அழகாக வடிவமைக்கப்பட்டிருந்தது. அங்கு சேரில் அமர்ந்திருந்த பெண்ணை பார்த்ததும் சர்வாவிற்கு மீண்டும் ஆச்சரியம். அது அவனுடைய கம்பெனி செக்ரட்டரி குயின்சி. அன்று இவளைத்தான் ஆதிசேஷனோடு பார்த்தான். அதை யோசித்து சர்வா அப்படியே நிற்க, உங்களுக்கு என்ன வேணும் என்று மெதுவாக கேட்டாள் அவள். என்னோட பேரு சர்வேஸ்வரன், விக்ரமன் சார் கம்பெனியிலிருந்து என்னை இங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க, செக்ரட்டரியா இங்க ஜாயின் பண்ண சொன்னாங்க, அதுக்காகத்தான் வந்திருக்கேன் என்று சர்வா பொறுமையாக சொல்ல, தலையாட்டி கேட்டுக்கொண்ட குயின்சி போனை எடுத்து யாருக்கோ அழைப்பு விடுத்தாள். அந்த பக்கம் அழைப்பு ஏற்கப்பட்டதும், ஜாஸ்மின் உடனே என்னோட ரூமுக்கு வாங்க என்று கூறி அழைப்பை துண்டித்துவிட்டு சர்வாவை பார்த்தவள், ஜாஸ்மின் இப்போ வந்துருவாங்க, அவங்க உங்களுக்கு இந்த வேலையை பத்தி எல்லாமே சொல்லி கொடுப்பாங்க, அப்புறம் நீங்க இங்க ஒர்க் பண்ண போறதில்ல, இன்னொரு கம்பெனில தான் ஒர்க் பண்ண போறீங்க, அந்த டீடைல்ஸ் அவங்க உங்களுக்கு சொல்லுவாங்க என்று சொன்னதும் அதிர்ச்சி அடைந்த சர்வா, என்ன சொல்றீங்க, என்னை இந்த கம்பெனில தானே ஒர்க் பண்ண சொன்னாங்க, நீங்க இப்போ வேற பக்கம் போகணும்னு சொல்றீங்க என்று அவன் கேட்க, நீங்க சொல்றது கரெக்ட் தான், ஆனா இங்க ஏற்கனவே நிறைய பேர் இருக்காங்க, அதனால எங்களோட பார்ட்னர் கம்பெனிக்கு உங்களை அனுப்ப போறோம், அங்கதான் இப்போ செக்ரட்டரிக்கான நீடு இருக்கு என்று பொறுமையாக கூறினாள். சர்வாவிற்கு ஒன்றுமே புரியவில்லை. தனது கம்பெனியில் இருந்தால்தான் என்ன நடக்கிறது என்பதை கவனிக்க முடியும் என்பதற்காகவே இங்கு வந்து சேர்ந்திருக்க, இப்போது அவனது திட்டம் அனைத்தும் வீணாய் போனதில் என்ன செய்வது என்று தெரியாமல் குழம்பி நின்றான். அதே நேரம் இன்னொரு புறம் தனது உயர்தர ஹோட்டல் ரூமில் கால் மேல் கால் போட்டு அமர்ந்திருந்த ஆதிசேஷனின் முன்னால் பல வரைபடங்கள் வைக்கப்பட்டிருந்தது. ஒவ்வொன்றையும் பார்க்க பார்க்க ஆதிசேஷன் முகம் கோபத்தில் இன்னும் அதிகமாக சிவக்க, அங்கிருந்தவர்கள் அவரை பார்த்து பயந்தனர். அவனோட போட்டோ வேணும்னு சொன்ன, உங்களை வரைஞ்சு கொண்டு வர சொல்லல என்று ஆதிசேஷன் கோபமாக சொல்ல, சார் நாங்க எவ்வளவோ ட்ரை பண்ணோம், ஆனா இங்க இருக்கிற யாருக்குமே டைகர் பத்தி தெரியல, அதனால தான் நாங்க வரைய ட்ரை பண்ணி இருக்கோம் என்று எதிரில் நின்றவர்கள் பயந்து கொண்டே சொல்ல, இதை வச்சு நான் என்ன பண்றது, ஒரு ஸ்கெட்சும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு, இதை வச்சு நான் எப்படி டைகரை கண்டுபிடிக்கிறது என்று கத்தினார் ஆதிசேஷன். எதிரில் இருந்தவன் தலை குனிந்து, சாரி சார், நாங்க ஏதாவது பண்றோம் என்று சொல்லி முடித்த நேரம் அந்த அறையின் கதவு திறக்கப்பட்டது. வெளியிலிருந்து ரஞ்சித் அங்கு வந்தான். சில நாட்களுக்கு முன்பு வேதிகாவிடம் பிரச்சனை செய்து சர்வாவிடம் அடிவாங்கிச் சென்ற அதே ரஞ்சித் தான். அவனது கையில் ஒரு போட்டோ இருந்தது. அமைதியாக ஆதிசேஷனிடம் கொடுக்க, அதை பார்த்து அவர் முகம் மாறியது. அதிர்ந்து போய் தனது கண்ணாடியை கழட்டிவிட்டு அந்த போட்டோவை பார்த்தார். அது யாருடைய போட்டோ? கண்ணாடியை கழட்டிவிட்டு அந்த போட்டோவையே சில நொடிகள் உற்று பார்த்துவிட்டு சொன்னார், இதுல முகம் சரியா தெரியலையே, அது நைட் டைம்ல எடுத்த போட்டோ சார், அதான் என்று தயங்கிக் கொண்டே கூற, அந்த பதில் ஆதிசேஷனை இன்னும் கடுப்பாக்கியது. காரின் ஹெட்லைட் வெளிச்சத்தில் எடுத்த போட்டோ என்றாலும் சர்வா முகத்திலிருந்த கோபம் மட்டும் ஆதிசேஷனுக்கு நன்றாகவே தெரிந்தது. அதில் அவர் உடல் ஒரு நொடி நடுக்கம் கொள்ள ரஞ்சித்தை முறைத்து பார்த்தவர், ஏன்
போன்ல டார்ச் லைட் இல்லையா? இல்ல அன்னைக்கு டார்ச் லைட் எப்படி ஆன் பண்றதுன்னு மறந்து போயிட்டியா? இதுக்காக அவன் பகல்லையா வந்து போஸ்ட் கொடுப்பான் என்று ஆதிசேஷன் கோபத்தில் கத்த நடுங்கி போனான் ரஞ்சித். சாரி சார், இந்த தப்பு மறுபடியும் என்று மன்னிப்பு கேட்டு முடிப்பதற்குள், வாய மூடு, முதல்ல இங்கிருந்து வெளியே போ, நான் கூப்பிடுற வரைக்கும் இந்த பக்கமே வரக்கூடாது என்று கத்தியதும் தலையை குனிந்து கொண்டே ரஞ்சித் ஹோட்டல் அறையிலிருந்து வெளியில் வந்தான். அதே சமயம் முகத்திலிருந்து வழிந்த வியர்வையை துடைத்துக் கொண்ட ஆதிசேஷன் சிகாரை வாயில் வைத்துக்கொண்டு மீண்டும் அந்த போட்டோவை பார்த்தார். அப்படின்னா நீ நிஜமாவே திரும்பி வந்துட்டியா டைகர் என்று போட்டோவில் சரியாக தெரியாத சர்வாவின் முகத்தை பார்த்து சொன்னவர் மெல்லிதாக சிரித்தார். அதே நேரம் இங்கு சர்வா தான் நினைத்த வேலை கிடைக்கவில்லை என்று பயங்கர கடுப்பில் இருந்தான். அதனால், மேடம், இந்த புரோட்டான் ஆபீஸ்லயே வேலை செய்யறதுக்கு வேற எந்த ஆப்ஷனும் இல்லையா? நான் எப்படியாவது இங்க வேலை செய்யணும், இங்க வேலை செய்யறது என்னோட கனவு மேடம் என்று அவன் சொல்ல, சாரி மிஸ்டர் சர்வா, இப்போ உங்களுக்கு ஏத்த எந்த வேலையும் புரோட்டான்ல இல்ல. ஆனா உங்களை திருப்பி அனுப்பக்கூடாதுன்னு உங்களை அந்த இமேஜிங் செக்யூரிட்டிஸ் கம்பெனிக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன். இப்போ உங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆப்ஷன் அதான். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்க வீட்டுக்கு கிளம்பலாம். ஏற்கனவே வேலைக்காக பல பேர் லைன்ல நிக்கிறாங்க என்று குயின்சி கூறியது சர்வாவை கோபமாக்கியது. முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.